கெட்ட குமாரன் சொத்தெல்லாம் பிரித்து சொத்தை அழிச்சுவேன், பண்ணி திங்கிற தவிட தின்னுபுட்டு கடைசியில் அடிபட்டு மிதிப்பட்டு கேவலப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ வழி இல்லாமல் தவிடு கிடைக்காம பண்ணி திங்கிற தவிடு கிடைக்காம அவன் மனம் திருந்தி அவன் கடைசியாக அவன் பேசுகிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தீர்மானம் பண்ணுறான். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வேலை பார்க்குற வேலைக்காரன் கூட நல்லா இருக்கான், உங்களுடைய வேலைக்காரனில் ஒருவனை என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி போட்டிருக்கா என்று சொல்லி வாயை திறந்து பேசிட்டான். ஆண்டவரே, அப்பா அப்பா பெத்தாப்பா இயேசுவே, உங்களுடைய ஊழியக்காரனில் ஒருவனை என்ன வச்சுக்க, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், இனிமேல் பாவம் பண்ண மாட்டேன், இனிமேல் அடங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி முடித்த உடனே பழைய வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, பழைய உயர்வான வாழ்க்கை, பல கனமான வாழ்க்கை அந்த கர்த்தர் கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. நேசிக்காத தகப்பன், ஆசீர்வாதம் கொடுக்காத தகப்பன் அந்த தீர்மானத்துக்கு பிற்பாடு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை போட்டு மோதிரத்தை போட்டு ஒரு விருந்து வச்சு அவனை கொண்டாடும்படியான ஒரு தகப்பன் தான் நம்ம தகப்பன். அப்ப இந்த கொண்டாட்டம் எப்பன்னு கேட்டா அவன் தீர்மானம் எடுக்கிறான். அப்ப இந்த தீர்மானம் நம்ம என்ன செய்யணும், இந்த பாவம் செய்ய மாட்டேன். என்ன பாவம் பண்ணா? சொத்தை பிரித்தான், அப்பனை விட்டு வெளியே வந்தான், ஆனால் எல்லாம் காலி, நண்பன்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஆனால் திருப்பி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டவர்ன நம்முடைய தகப்பன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.